வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூன் 17, 2023 பரேலி உத்தரப்பிரதேஷ். பரேலி உத்தரப்பிரதேஷ்ல விவசாயம் அதிகமா நடக்கிற ஒரு பகுதி. எங்க பார்த்தாலுமே வயல்வெளி, கரும்பு தோட்டம் அப்படின்னு பார்க்கவே ரொம்பவே அழகா பச்சை பசேல் அப்படின்னு இருக்கிற ஒரு ஊரு. பரேலி மக்களுடைய முக்கியமான தொழிலே விவசாயம் தான். முக்கியமா கரும்பு பயிரிடுறது, வெட்டுறது தான் அங்கிருந்த தினக்கூலி மக்களுடைய வேலையா இருந்துச்சு. அப்படி வழக்கம் போல கரும்பு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போன பரேலி மாவட்டத்தில் இருக்கிற அனந்த்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. கரும்பு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போனவங்க போன வேகத்திலேயே அலறி அடிச்சுட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு வெளியே வந்தவங்க அடுத்த சில நாட்களுக்கு அந்த பக்கம் போகவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் அந்த காட்டுக்குள்ள டிரெஸ் எல்லாமே களைஞ்சு அலங்கோலமா கிடந்த ஒரு பெண்ணுடைய இறந்த உடல் தான். அந்த பெண்ணுடைய சேலைய வச்சு யாரோ அவங்களுடைய கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த சேலைய வச்சு அவங்களுடைய கழுத்துல இறுக்கமா முடிச்சு போட்டிருந்துச்சு. கழுத்தை இருக்கும் போது கை கால உதறி மூச்சுக்காக திணறி போராடி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த இடத்துல கை கால்கள் அழுத்தமா பதிவாகி இருந்துச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அக்கம் பக்கத்து தோட்டத்துல வேலைக்கு வந்தவங்களும் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் ரொம்பவே பரபரப்பா மாற ஆரம்பிக்குது. உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இறந்து கிடந்த அந்த பெண் அதே ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கறதால அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் உடனடியா ஸ்பாட்டுக்கு வராங்க. எதிர்பாராத அதிர்ச்சியில உறைஞ்சு போன அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு கட்டத்துல தாங்க முடியாம உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தின போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை அந்த ஃபேமிலி கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல இறந்து கிடந்த அந்த பெண்ணுடைய பெயர் பிரேமாவதி அப்படிங்கறதும், அவங்களுக்கும் அங்க இருக்கிற ஒரு செங்கல் சூளை நடத்துறவங்களுக்கும் கொஞ்ச நாளாவே பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. சரி, மோட்டிவும் இருக்கு, ஆளும் இங்கதான் இருக்கான், ஈஸியா கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்ச போலீஸ்க்கு அப்ப தெரியாது இது முடிவல்ல, தொடக்கம் அப்படிங்கிறது. ஏன்னா அதிகம் குற்றங்கள் நடக்காத அமைதியான அந்த பகுதியில அடுத்தடுத்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டு ஒருவித பயத்திலேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. தூக்கத்தை தொலைச்சது அந்த பகுதி மக்கள் மட்டும் கிடையாது, அந்த பகுதியை சுத்தி இருந்த 3 போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த போலீஸ்காரங்களும் தான். எந்தவித பரபரப்பும் இல்லாம ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் அடுத்தடுத்து அந்த பகுதியில நடக்க ஆரம்பிச்ச கொலைகளை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. போலீஸும் கிட்டத்தட்ட 14 மாதமா இந்த கொலைகளுக்கு என்ன காரணம், யாரு இந்த கொலைகளை எல்லாம் பண்றது அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காம திணற ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த பகுதி மக்களை அலற வச்ச போலீஸ்க்கு தண்ணி காட்டுன இந்த கொலைகளுக்கு என்ன காரணம், போலீஸ் இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, குற்றவாளிகளை கைது பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களையும் சமீபத்துல இந்தியா முழுக்கவே காவல்துறை வட்டாரத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய மனித மனம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத சொல்றது தான் சைக்காலஜி. ஆனா இந்த சைக்காலஜிக்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சைக்காலஜியை யூஸ் பண்ணி நமக்கு தேவைப்படுற மாதிரி மனிதர்களை கட்டுப்படுத்தலாம். அதாவது நம்ம நினைக்கிற விஷயங்களை இன்னொருத்தங்களை செய்ய வைக்கிறது. ஆனா அப்படி அவங்க செய்யறதுக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இன்செப்ஷன் படம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க, அதே மாதிரி தான் இதுவும். சோ அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த டார்க் சைக்காலஜி சொல்லுது. அது என்னென்ன அப்படிங்கிற இந்த ரகசியங்களை தான் சீக்ரெட்ஸ் ஆஃப் டார்க் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. ரொம்பவே வியப்பா இருக்கக்கூடிய ஒரு புக். அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை கேட்டு பாருங்க. பிகாஸ் குக்கு எஃப்எம்ல இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் தராங்க. ஸோ இந்த 7 நாட்களுக்குள்ள குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி பல ஆடியோ புக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க கேட்டுடலாம். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை.
நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி முதல்ல பிரேமாவதியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரேமாவதியுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி பிரேமாவதி உடம்பு சரியில்லை அப்படின்னு பக்கத்து ஊர்ல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போன என்னுடைய மனைவி திரும்பி வரவே இல்லை அப்படின்னும் 2 நாளா நாங்க தேடாத இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் கொலை நடந்த அந்த கரும்பு தோட்டம் அவருடைய மாமாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வருது. சோ காணாம போய் 2 நாட்கள் ஆகியுமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காத பிரேமாவதியுடைய ஹஸ்பண்ட் மேலேயே போலீஸ்க்கு இப்ப சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனா கொலை நடந்த இடத்துல பிரேமாவதியுடைய ட்ரெஸ் எல்லாமே அலங்கோலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, சோ அதிலிருந்து கில்லர் அவங்கள சீரழிக்க முயற்சி பண்ணிருக்கான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கில்லரா இருந்தா அவங்கள சீரழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, சோ அவரை சந்தேக லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு அவருக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவரு நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொல்லியிருந்த மாதிரி பிரேமாவதிக்கும் அதே ஊர்ல செங்கல் சூளை வச்சிருக்கிறவங்களுக்கும் கொஞ்ச நாட்களா பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. சோ அடுத்ததா போலீஸ் செங்கல் சூளை அதிபரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சம்பவம் நடந்த நேரத்துல அவர் அந்த ஊர்லயே இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுமே அவரையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்குறாங்க. அதே சமயம் பிரேமாவதியுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து அவங்க சீரழிக்கப்படல அப்படின்னும் சேலையால அவங்களுடைய கழுத்தை நெருக்குனதுனாலதான் மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்திருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. பிரேமாவதி போட்டிருந்த 1-2 நகைகளும் கொள்ளையடிக்கப்படாம அப்படியே தான் இருந்திருக்கு. அதே நேரத்துல சீரழிக்கப்படவும் இல்ல. பகைக்காகவோ அல்லது நகைக்காகவோ இந்த கொலை நடக்கல அப்படின்னா வேற என்ன மோட்டிவ் தான் இருக்க முடியும் அப்படின்னு போலீஸ் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல தான் அடுத்த கொலையுமே நடக்க ஆரம்பிக்குது. எஸ், ஜூலை 21, 2023 அதே போலீஸ் லிமிட்டுக்கு உட்பட்ட குல்சா அப்படிங்கிற கிராமத்துல தனவதி அப்படிங்கிற 50 வயதுடைய ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு பிரேமாவதி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரியே ஒரு கரும்பு தோட்டத்திலிருந்து சடலமா கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஏற்கனவே நடந்த கொலைக்கு காரணமான கில்லரையே இனிமே அரெஸ்ட் பண்ணல, அதுக்குள்ள இன்னொரு கொலையா அப்படின்னு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இது வரைக்குமே கில்லர் யாரு அப்படின்னு தெரியாம குழப்பத்தில் இருந்த போலீஸ்க்கு இப்ப குழப்பம் இல்ல, ஆனா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அந்த சந்தேகம் மட்டும் உண்மையா இருந்தா அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவங்களுக்கு பிபி எகிர ஆரம்பிச்சது. பிகாஸ் இப்ப நடந்திருக்கிற 2 கொலைகளுக்குமே சில ஒற்றுமைகள் இருந்துச்சு. கொல்லப்பட்ட இந்த 2 பேருமே பெண்கள். மேலும் இந்த பெண்களுடைய இறந்த உடல் கிடைச்ச இடமும் கரும்பு தோட்டம் தான். மேலும் 2 பேருமே சீரழிக்கப்படல, நகைகளும் கொள்ளையடிக்கப்படல. சோ 2 கொலைகளையுமே ஒரே ஆள் தான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா கொலையாளி யாரு அப்படின்னு தெரியல, அதற்கான காரணமும் என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அதே சரௌண்டிங்ல இருக்கிற பல கிராமங்கள்ல அடுத்தடுத்து பல கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. 20-25 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்கிற 3 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. சோ கில்லர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்கிற ஆளுதான் அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயம் போலீஸ்க்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த சந்தேகத்தையும் போலீஸ் இப்ப கன்ஃபார்ம் பண்றாங்க. எஸ், அவங்க தேடிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறது தான். 2 கொலைகள் மட்டுமே நடந்தப்ப சந்தேகமா இருந்த விஷயம் அடுத்தடுத்த கொலைகள் அதே பேட்டர்ன்ல அடுத்தடுத்த ஸ்டேஷன் லிமிட்ல நடந்திருக்கிறத பார்த்ததுமே கன்ஃபார்மே பண்ணிருக்காங்க. எல்லா கொலைகள்லயுமே சில ஒற்றுமைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அதுல இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, பெண்களை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க போட்டிருந்த சேலை இல்லனா துப்பட்டாவை வச்சு அவங்க கழுத்தை இறுக்கி முடிச்சு போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர் அப்படின்னு 1 மாசம் இல்ல 1.5 மாசத்துக்கு ஒரு கொலை அப்படின்னு நடந்துட்டு இருந்ததால அந்த பகுதியில் இருந்த மக்கள் நடமாடவே பயந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இத்தனை கொலைகள் நடந்துமே கில்லரை பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலையே அப்படின்னு பயங்கரமான பிரஷர் இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆறுதலான செய்தி என்ன அப்படின்னா, நவம்பர் 26, 2023 அன்னைக்கு ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 7 மாசம் ஆகியும் வேற எந்த ஒரு கொலையுமே நடக்கல அப்படிங்கறதான் அந்த ஒரு ஆறுதலான விஷயம். ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நாட்கள் நீடிக்கல. பிகாஸ் ஜூலை 2, 2024 அன்னைக்கு கடந்த 1 வருஷமா என்ன பேட்டர்ன்ல கொலை நடக்குதோ அது மாதிரியே கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணுடைய உடல் கிடக்கிறதா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்தவங்க கிட்ட நடத்தின விசாரணையில முதல் முறையா இந்த கேஸ்ல சந்தேகப்படுற மாதிரி ஒரு நபரை அங்க பார்த்ததா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. சோ அவங்க சொன்ன அடையாளங்களை வச்சு 3 ஸ்கெட்ச் வரையப்படுது. அப்படி வரையப்பட்ட 3 படத்தையும் அங்க சுத்தி இருக்கிற எல்லா
எல்லா கிராமங்கள்லயும் ஒரு ஏரியா கூட விடாம போஸ்டர் மாதிரி ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆபரேஷன் டலாஸ் அப்படிங்கிற பேர்ல எஸ்எஸ்பி அனுராக் ஆர்யா தலைமையில 14 தனிப்படைகள் அமைச்சு கிட்டத்தட்ட 300 போலீஸ் ஆபீசர்ஸ் தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க. கில்லர் அதே ஏரியாவை சேர்ந்தவன் அப்படிங்கறதால அந்த பகுதி மக்களுடைய ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதியில தனிமையில வசிக்கிறது யாரு, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு வீடு வீடா மஃப்டில போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதிகளில் இருக்கிற அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜஸையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்த ஊர்கள்ல புது சிசிடிவியை இன்ஸ்டால் பண்றாங்க. அவன் தனியா இருக்கிற பெண்களை தான் டார்கெட் பண்றான் அப்படிங்கறதால அந்த பகுதியில் இருக்கிற கிராமத்து பெண்களை தனியா எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. ஆல்சோ ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கறாங்க. அண்ட் போலீஸ் ஆபீசர்ஸுமே மஃப்டில ஊரை சுத்தி காவல் காக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு முயற்சிக்குமே பலனளிக்கிற மாதிரி ஃபைனலா போலீஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நாளும் வருது. ஜூலை மாசம் 2024 போலீஸ்க்கு இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு தேவையான ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. ஒரு டீ கடையில ஒருத்தன் உளறிட்டு இருந்ததை ரெக்கார்ட் பண்ண ஒருத்தர் அதை நேரடியா போலீஸ் கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாரு. அந்த ஆடியோல ஒரு நபர் பரேலி போலீஸை பத்தி ரொம்பவே தரை குறைவா பேசுறத கேட்ட போலீஸ் ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த ஆடியோல என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் இது வரைக்குமே பல கொலைகளை பண்ணியிருக்கேன், ஆனா என்ன போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல, எத்தனையோ தனிப்படைகள் அமைச்சுமே என்ன அவங்களால இன்னும் நெருங்க கூட முடியல அப்படின்னு அவன் பண்ண கொலைகளை பத்தி விலாவாரியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திமிரா பேச ஆரம்பிச்சிருக்கான். ஒரு சின்ன க்ளூவாவது கிடைக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்படி ஒரு லீட் கிடைச்சது ஒரு பிரம்மாஸ்திரமாவே அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த ஆடியோவை அவங்களுக்கு கொண்டு வந்து போன்ல பிளே பண்ணி காமிச்ச நபர்கிட்ட அவங்க ஏற்கனவே வரைஞ்சு வச்சிருந்த ஸ்கெட்சஸ் எல்லாத்தையுமே காட்டி அந்த நபர் பாக்குறதுக்கு இதுல இருக்கிற நபர் மாதிரி இருந்தானா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்ஃபார்மரும் அந்த ஸ்கெட்சில் இருக்கிற முதல் 2 ஃபேஸுமே அப்படியே தான் பார்த்த அந்த நபர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது நடந்தது 2024 அப்படிங்கறதால இந்த இன்ஃபார்மர் கில்லருக்கு பக்கத்திலேயே இருந்திருக்காரு, சோ ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணாம ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். பட் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இல்லையா, அதனாலதான் ஆடியோவை மட்டும் யாருக்குமே தெரியாம ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் அந்த டீ கடையை சுத்தி இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா ஆகஸ்ட் 8, 2024 அன்னைக்கு ஆடியோல பேசின குல்தீப் குமார் கங்கவார் அப்படிங்கிற அந்த நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. முதல்ல இந்த கொலைகளை எல்லாம் நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னவன் போலீஸுடைய வழக்கமான ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த கொலைகளை எல்லாமே செஞ்சது அவன் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு எதனால இந்த கொலைகளை எல்லாம் செஞ்சான் அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கன்ஃபெஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் போலீஸ் கிட்ட கன்ஃபெஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். உத்தரப்பிரதேஷ் பரபங்கி மாவட்டத்தில் இருக்கிற நவாப்கஞ்சி அப்படிங்கிற ஊர்ல பிறந்த குல்தீப் சின்ன வயசுல எல்லாரையும் போலவே தன்னுடைய அப்பா அம்மாவோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஆனா அவனுடைய அப்பா பாபுராம் குல்தீப் சின்ன பையனா இருக்கிறப்பவே, அதுவும் முதல் மனைவி உயிரோட இருக்கிறப்பவே இரண்டாவதா ஒரு திருமணம் செஞ்சிருக்காரு. அது வரைக்குமே சந்தோஷமா போயிட்டு இருந்த குல்தீப்புடைய லைஃப் இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. பாபுராம் அவருடைய இரண்டாவது மனைவியுடைய பேச்சை கேட்டுட்டு குல்தீப்புடைய அம்மா தாரா தேவிய ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, குல்தீப்பையும் ரொம்பவே மோசமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியாம குல்தீப்பை கூட்டிட்டு அவங்க அம்மா அதே நவாப்கஞ்சில வேற ஒரு வீட்டுக்கு குடி போறாங்க. இந்த எல்லா கஷ்டத்தையுமே தாங்கிக்க குல்தீப்புக்கு ஆறுதலா இருந்தது அவனுடைய அம்மா மட்டும்தான். ஆனா அந்த சந்தோஷமும் குல்தீப்புடைய வாழ்க்கையில ரொம்ப நாள் நீடிக்கல. பிகாஸ் கொஞ்ச நாள்லயே அவனுடைய அம்மாவும் இறந்து போறாங்க. இதனால வேற வழி இல்லாம மறுபடியும் அவனுடைய அப்பா கூடவே போய் தங்க ஆரம்பிச்சிருக்கான். இதுல நாட்கள் போக போக அவனுடைய சித்தியுடைய கொடுமை ரொம்பவே மோசமாகுது. சித்தி மேல அவனுக்கு இருந்த கோபம் ஒரு கட்டத்துல வெறியா மாற ஆரம்பிக்குது. இருந்தாலுமே தன்னால இப்ப இருக்கிற சூழல்ல எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற உண்மையுமே குல்தீப் புரிஞ்சுக்கிறான். பல வருஷங்களா சித்தியுடைய கொடுமை அனுபவிச்ச குல்தீப் 2014 அதே ஊர்ல இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான். ஆனா அவனுடைய திருமண வாழ்க்கையுமே அவன் நினைச்ச மாதிரி சந்தோஷமா அமையல. பாசமா இருக்கிறது அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத குல்தீப் ரொம்பவே மோசமா தான் அவனுடைய ஒய்ஃப் கிட்ட நடக்க ஆரம்பிக்கிறான். அவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட அவங்கள ரொம்பவே மோசமா தாக்க ஆரம்பிக்கிறான். இதனால மனசு வெறுத்து போன அவனுடைய மனைவி திரும்பவுமே அவங்க
தன்னுடைய அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே சித்தி கொடுமையை அனுபவிச்ச குல்தீப்க்கு அவனுடைய மனைவி அவனை விட்டு போனது எரியிற தீயில எண்ணெயை ஊத்துன மாதிரி அமையுது. அதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளான குல்தீப் தன்னுடைய ஊரை விட்டு பரேலியில் இருக்கிற தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுல வந்து தங்க ஆரம்பிக்கிறான். அடிக்கடி சாராயத்தை குடிச்சிட்டு கஞ்சா வடிச்சிட்டு இருந்த அவனுக்குள்ள வன்முறை எண்ணங்கள் வளர ஆரம்பிக்குது. அவனுடைய சித்தி மேலையும் மனைவி மேலையும் இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுமொத்த பெண்கள் மேலையும் திரும்ப ஆரம்பிக்குது. சோ அவன் தங்கி இருக்கிற அனந்த்பூர் கிராமத்தை சுத்தி தனியா ரோட்ல போற பெண்களை குறி வச்சு அவனுடைய வெறிய தீர்த்துக்க ஆரம்பிக்கிறான். அது கிராம பகுதி அப்படிங்கறதாலையும் மறைவா இருக்கும் அப்படிங்கறதாலையும் அங்க இருக்கிற கரும்பு தோட்டங்களை அவனுடைய வேலைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். தனியா போற பெண்கள் கிட்ட தப்பா நடக்க ஆரம்பிச்சதுமே அவங்க போராட ஆரம்பிப்பாங்க இல்லையா, அதனால டென்ஷன் ஆகிற குல்தீப் அவங்களுடைய சேலை இல்லனா துப்பட்டாவாலேயே அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு அவங்கள கொலை பண்ணிட்டு தப்பி தவறி கூட அவங்க பிழைச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கழுத்தை சுத்தி இடது பக்கமா முடிச்ச போட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் அங்கிருந்து போக ஆரம்பிப்பான். அதுவும் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளேயே நடந்து போய் தோட்டத்துடைய இன்னொரு பக்கமா வெளியே வர்றத அவனுடைய வழக்கமா வச்சிருக்கான். பார்க்கறதுக்கு பாவமா கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவ மாதிரி இருக்கிறதாலையும் ஆல்சோ அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற எல்லா ரூட்டுமே அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறதுனாலையும் தான் இத்தனை கொலைகள் செஞ்சுமே யாருக்குமே சந்தேகம் வராம அந்த ஏரியாவையே சுத்திட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, போன் வச்சிருந்தா அதை வச்சு போலீஸ் ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனே யூஸ் பண்ணாம இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, எல்லா ஊருக்குமே நடந்தே போய் கொலை பண்ணிட்டு வர்றத வழக்கமா வச்சிருக்கான். அவனுடைய கன்ஃபெஷன்ல இது வரைக்குமே 6 கொலைகள் பண்ணதா சொல்லியிருக்கான். பட் இவன் கொலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரைக்குமே அந்த பகுதியில மொத்தமா 11 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 9 கொலைகள் இவனுடைய பேட்டர்ன்ல இருந்திருக்கு. சோ போலீஸ் இனிமே பெண்டிங்ல இருக்கிற 5 கொலைகள்ல 3 கொலைகள் இவன் பண்ணதா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. மேலும் அதோடைய விசாரணை இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கேஸும் இனிமே இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. இந்த கேஸ் என்ன கேஸ் அப்படின்னு ஞாபகம் இருக்கு STI? கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி சென்சேஷனல் நியூஸா எல்லா டிவி சேனல்லையுமே வந்துச்சு. நீங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இந்த கேஸை போடும்படி இன்ஸ்டாலையும் யூடியூபுடைய கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கேஸ் தான் இது. முழுசா டீடைல் கிடைக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். தனியா இருக்கிற பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனா கொலை செய்யப்பட்ட பெண்கள் யாருமே அவனால அந்த விஷயத்துல பாதிக்கப்படல. ஏன்னா அவனால முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. இப்ப புரிஞ்சிருக்கும் அவனுடைய மனைவி ஏன் அவனை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு. தன்னால ஒரு விஷயம் முடியல அப்படிங்கிறப்ப தன்னுடைய இயலாமையை மறைக்க எதிரில் இருக்கிறவங்க மேல கோவப்படுறது இயல்பா நடக்கிறது தானே. அதனாலதான் தன்னால முடியாததால மனைவி மேல கோவப்பட்டு அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்கான். மருத்துவம் எவ்வளவோ முன்னேறி இருக்கிற இந்த காலத்துல தயக்கத்தை விட்டுட்டு போய் அவன் டாக்டரை பார்த்திருந்தா கூட இவ்வளவு கொலைகள் நடந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இவனுடைய சித்தி இவனை அசிங்கப்படுத்தினது, இவனுடைய மனைவி கிட்ட இவன் அசிங்கப்பட்டது, இந்த 2 விஷயங்களுமே இவனை ஒரு மிருகமா மாத்தி இருக்கு. நம்மளுடைய சேனல்ல நான் எப்பவுமே சொல்ற அதே விஷயம்தான், ஒரே விஷயம்தான், குட் பேரண்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த கேஸ் மூலமா அது உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரிஞ்சிருக்கும். மனுஷனுக்கு பணம் காசு இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமானது என்ன பொறுத்தவரை அன்பு பாசம் தான். பிறந்ததிலிருந்து ஒருத்தனுக்கு கிடைக்கிற அரவணைப்பு சரியா கிடைச்சிருந்தா இங்க நடக்கிற நிறைய தவறுகள் நடந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.